ஸோ நீங்களும் அந்த மாதிரி வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி என்ன விஷயம் கேட்க போகிறோன்னு சொன்னால் 2 விஷயம் மெயினாக. ஒன்று, ரெண்டுமே சில அநீதிகள், நன்மைகள், தீமைகள் நடந்திருக்கு. 2 ஆராயிரம் உண்டு. ஒன்று வந்து அநீதி நடந்திருக்குது, ஊடகங்கள் அதை கவனிக்க இல்லைன்றதை காணுது. இது 2ஆம் முறை நினைக்கிறேன். பல தடவை நான் போஸ்டில் ரைட்டிங்கில் எழுதுறது, அதுக்கும் அடுத்த கட்டம் வேலைன்னா தான் லைஃபுக்கு வர்றது. அதுக்கும் சைக்கிளில் போயிருக்க சிரிஸ்டிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது கதையாட்டு, அதை மட்டும் நான் எடுக்கல. பிறகு வந்து பாதுகைகள் இருக்குது, அதில் கை வச்சு உத்தரவு இருக்கிறது அந்த இறைவன்கிட்ட, இதை கதைக்கலாமா இல்லையான்னு. ஸோ அதை மூவ் பண்ணும். அடுத்தது பிரார்த்தனை பண்ணுறது, என்னை வச்சுக்கொண்டு எதை கதைக்க வேணுமோ அதை கதை, எதை கதைக்க வேணும் அதை கதையுண்டு. பட் சில வேர்ட்ஸுகள், அதுகள் வந்து அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ என் கோபத்தின் வெளிப்பாடு அது மட்டும் எனக்கு இப்போ போட்டது தான். இப்போ கண்ணாடி மாதிரி நாங்கள் சிரிச்சா சிரிப்போம், அழுதா அழுவோம். சில என்ன வார்த்தைகளோ அது வெளிப்பட்டிருக்கும், அதையும் கட்டுப்படுத்துகிறான் கண்டித்தானே. பட் இருந்தாலும் ஓகே. விஷயத்துக்கு போகும். பல செய்திகள் அண்டை பார்த்துருப்பீங்க, டெங்கு பரவுது, மலேரியா பரவுது, நுழம்பால பிரச்சனைகள். ஸோ இது ஒரு செய்தி. அதே நேரம் இன்றைக்கு 5 வருஷத்துக்கு மேலே இந்த மலேரியா டீம், மலேரியா ஆட்கள், மலேரியா தடுப்பு அடிக்கிற ஆட்கள், அதோட தொடர்பான வேலை ஆட்கள் கிட்டத்தட்ட 170 பேர் இருந்தாலும் பிறகு வழிவில் பேர், கடைசி 70-80 பேர் வேலையெல்லாம் இப்போ மிதிக்கணும். சரிதானே? மலேரியா தடுப்பாக்கள், அதில் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கூட மலேரியா மருந்தடிக்கிறார்கள். இதை பற்றி நான் ஒருக்கா கதைச்சிருக்கிறேன், நான் திருப்பியும் கதைக்கிறேன். இப்போ நான் அதை பற்றி டீப்பாக கதைக்கிறத கூட அதை கதைச்சிட்டு வாரம் ஊடகங்கள் கவலைன்னு சொல்கிறோம். இப்போ மலேரியா பரவுது, எல்லா இடமும் பரவுது, ஆஸ்பத்திரிக்கு நோயாளர் போயிடும். அரசாங்கம் கலைச்சி விட போகுது. எந்த ஆஸ்பத்திரியும், ஜங்கானை ஆஸ்பத்திரி இருக்குது, அரசாங்க ஆஸ்பத்திரி, தெல்லிப்பளை அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது, யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது. எந்த நோயாளியரை விரட்டினதாக இது வரைக்கும் சரித்திரம் இல்லை. டாக்டர்ஸ் மேர் ராப்பகலாக கண் முழிச்சு வேலை செய்கிறார்கள், தாதிமார் வேலை செய்கிறார்கள், ஒட்டுமொத்த நிர்வாகம் வேலை செய்யுது. சரிதானே? ஒரு தலைமைக்கு ஒரு சிலர் விளைக்கிற தவறால் ஒட்டுமொத்த அந்த நிர்வாகத்துக்கும் கெட்ட பேர்களும் வந்துருக்குது. சில பேர் அதில் தவறழுத்து நல்ல பேர் வாங்குறவே இருக்கிறார். அது அவரோட கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு ரஜினியாக முதல்ல சொன்ன தெரியாது, ரஜினி கெட்ட பேர் வந்துடுது. அப்போ தனுஷை கேட்கிறேன், இப்படி வருது என்ன அவர் சொன்னார். 2 வழி இருக்குது இலகுவாக பிரபல்யம் அடைய. ஒன்று, கஷ்டப்பட்டு பிரபல்யம் வருது, அதான் தன் மாமா ரஜினிகாந்தன். அவரை பற்றி பிள்ளையாக கதைச்சு கெட்ட பேர், ஒரு ஆளை பற்றி அவரை பற்றி பிள்ளையாக கதைக்குங்க, அதே பிறகு தான் என்ன பேர் சொல்லிட்டாரு, பேர் எடுக்கலாம். அப்படி சில ஊடகங்கள் 2ஆம் வகைன்னு சொல்லி தானே சொன்னேன். அப்படி சில பேர் சில ஆஸ்பத்திரிகளை பற்றி கதைச்சு தங்களுக்கு அரசியல் லாபம் தரவே இருக்கணும். 2 வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கான எந்த ஒரு இதுவும் செய்யப்படலை. ஆஸ்பத்திரி நீதிக்கான நாங்கள் சப்போர்ட் பண்ண இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டயான் ஜோஸ், என் நண்பன் சோகமான் சொன்ன மாதிரி, அவர் தான் பேக்ரவுண்டை போடும் வச்சானன்றது. மற்றது என்ன விஷயமோ அதை ஷோர்ட்டாக கதைன்றது, அதை ப்ரிப்பேர் பண்ணி கதைன்றது, இந்த லைட்டிங்கை பற்றி, மற்றது கேட்குன்னு சொல்லான்றது, எங்களை அக்கறையாக இருக்கிறவர்கள் எப்படியும் ஆலோசனை வழங்குவார். ஸோ நாங்கள் அதை கேட்குறது நல்லது. ஆரண்ட் இல்லை, சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, ஆணோ பெண்ணோ, அலியோ திருநங்கையோ ஆரண்ட் இல்லை, எங்களோட நன்மைக்கு, சமுதாய நன்மைக்காக சில விஷயங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னால் கேட்கணும். அதில் ஒன்று தான் இந்த பேக்ரவுண்ட்ஸும் கேட்கணும். நான் கேட்குறதும் இல்லை. மற்றது லைட்டிங். ஸோ செட்டப் மாற்றிருக்கு, நாங்களே டெவலப் ஆகிட்டோம். ஆற்ற உதவியும் தேவையில்லை ஊடகத்துக்கு. ஸோ இருந்த இடத்துலேருந்து, உட்கார்ந்த இடத்துலேருந்து உலகத்துக்கு செய்தி, அதுக்கும் இறைவன் அனுமதியோட வர்ற வார்த்தைகள் என்னுடைய பர்சனல் கருத்து வந்து என்னென்னு சொல்கிறது, இறை அனுகிரகம் ப்ளஸ் அந்த வார்த்தைகளும் வந்து தந்தது தான் கொடுக்குறது இல்லையா, நானாக வச்சிருக்கிறேன். ரைட், ஓகே, அது நியாயப்படுத்தலை இருந்தாலும் அதுதான் ரீசன். இப்போ இன்றைக்கு டெங்கு பரவுது, மலேரியா பரவுது, எல்லா ஆஸ்பத்திரியிலையும் நோயாளர்கள் போனாலும் அரசாங்கம் அதை பராமரிக்கும். ஒரு ஏரியாவும் டெங்கு பரவி சென்றால் 50 நோயாளர் போகணுன்னு வைப்போம். சங்கான ஆஸ்பத்திரி எடுப்போமே, சங்கான ஆஸ்பத்திரியாக கிளப்பிடணும், இல்லை சேவை செய்வினோம். ஆனால் செலவு கூடும், எவ்வளோ கூட. ஆனால் இந்த வலிகாமத்துக்கே மருந்தடிக்கிறதுக்கு 2 பேர் காணும். ஒரு ஆளுக்கு 75,000 மேக்சிமம் கொடுக்க போகிறத கொடுத்தாலும் 1.5 லட்சம் ரூபா காணும் இந்த 2 பேருக்கும் மருந்தடிக்கிற காசு. ஆனால் 50 பேரை பராமரிக்க போல சில ஒரு நாளே போயிடும் அந்த காசு.
இது அரசாங்கத்துக்கு லாபம்னு சொல்லி இதை நான் ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஆளுநருக்கும் தெரியப்படுத்தி ஆளுநர் ஒரு கடிதம் கொடுத்துட்டேன். சிலருக்கு வேறு இந்த வேலையை கொடுங்க சென்ட்ரலில் உத்தரவு வரணும்னு சொல்லி இந்த ஓர்டர் நிற்கிது. ஸோ இது சம்மந்தப்பட்ட மெயினாக எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டாக்டர் ரஜீவன் எம்பி அவர்களுக்கு வேண்டாம். அவருக்கு தான் மலேரியா கொஞ்சம் அதுக்கு உள்ளாக்களுக்குள்ள இதை பற்றி தெரியும். என்பிபியில் இருக்கிற ரஜீவன் ஐயா டாக்டர் பவானந்தராஜாவுக்கும் ரஜீவன் ஐயாவுக்கும் தம்பி இளங்குமரனுக்கும் எங்களோட குறிகாட்டிவான ஐயாவுக்கும் இது சமர்ப்பணம். சரிதானே, நீங்கள் தான் வந்து பணி அடிக்குது குறிகாட்டிவான ஐயா செய்வார்கள். அப்போ இதை பார்ப்பீங்க அநேகமாக. என்னென்னு சொன்னால் எங்களுடைய யாரார் பார்க்கணுன்றது நாங்கள் பார்ப்போம். அதை நாங்கள் வெளியிடல. நிறைய பேர் பார்க்கணும், குறிப்பாக அரசியல்வாதிகள் பார்க்குற சந்தோஷம். பார்த்துட்டு சும்மா எனக்கு கொமெண்ட்ஸ் இல்லை, செயலில் இறங்கினா சரி. இது தெய்வீக சங்கல்பத்தில் அந்த கதை வர்ற வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு, கெட்ட வார்த்தைகள். ஆனால் விஷயம் தெய்வீக சங்கல்பம், அதை வழங்கிக்கொள்ளும். அதுக்காண்டி நெடுக கெட்ட வார்த்தை வரக்காட்டில் தவறுகள் நடக்க ஒரு தேசிய தலைவரையோ அல்லது என்ன செயற்பாடுகளையோ சில கொச்சப்படுத்தி வரைக்கும் அந்த வரும் போவோம். விராட்டி எங்களுக்கு அந்த பழைய அவர்களில் தலைமைகளில் சில தவறுகள் பிள்ளைகள் இருக்கு விமர்சிக்கலாம். ஆனால் அதையே பாவிச்சு கொண்டு தவறுகள் இடையில கடுங்குவோம் வரும். அதுதான் அந்த விசுவாசம் பண்ணுறது. ரைட். அப்போ அந்த வார்த்தை பிரிவங்க வரத்தான் செய்யும். அதை உண்மையான தேசியத்தை விரும்புகிறோம், அந்த வார்த்தை பிரிவு அக்செப்ட் பண்ணுவானேன்னு கேட்டால் அப்படி தான் கொடுக்கும். சரி, இப்போ டெங்கி நோய் பரவுது, மலேரியா பரவுன்னு எல்லாம் புலங்களில் வருது. ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட டெங்கால் பாதிக்கப்பட்டவை சம்மந்தப்பட்ட டெங்கு இவைகளுக்கு அரசாங்கம் உதவியும் செய்யுது, மருத்துவ சிகிச்சை அளிக்க, அதுக்கு நிறைய செலவு. ஆனால் அவை சம்மந்தப்பட்ட பணியில் மருந்தடிக்கிறது, கொசு மருந்தடிக்கிறது பணி இருக்குது, நிறைய பணி இருக்குது. அவைகளுக்கு வேலை இன்னும் கொடுக்கப்படலை. டெம்பரரியாக பாதிச்சுட்டு விட்டாச்சு. பழைய காலத்தில் இருந்த 5 வருஷத்துக்கு மேலே போராடி கொண்டு இருக்கீங்க, இன்னும் வேலை இல்லை. அப்போ அரசாங்கம் இதை கொடுத்தீங்கன்னா நல்லது. அது அரசாங்கத்தின் கடமை. பொதுமக்கள்கிட்ட கடமை அங்கங்கே ஜிஎஸ் ஆஃபீஸிட்ட போய் சொல்ல போகணும், இப்படி கொசு மருந்து அடித்ததப்பா இப்போ இல்லையாண்டு ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு மக்கள் போய் எழுதி கொடுக்க போகணும். மக்கள்கிட்ட கடமை இது. இப்படி தான் ஜெஃப்னா நியூஸ்லேயே ஒவ்வொருத்த கடமை எழுதினாங்க. அப்பாண்ட கடமை, பிள்ளையான கடமை, நிர்வாகத்தின் கடமை, ஒவ்வொருத்த ஊடகங்கள்ட கடமை. மக்கள்கிட்ட கடமை ஜிஎஸ்டியை போய் இன்ஃபார்ம் பண்ணணும், இப்படி கொசு மருந்து தொல்லை மருந்து அடித்து கொடுக்கணும்னு சொல்லணும். ஜிஎஸ்டி டியூட்டி அதை தங்களுக்கு மேற்பட்ட ஆளுக்கு அனுப்பணும். இப்படி மக்கள் இவ்வளோ பேர் தந்திருக்கணும், இங்கே ஆக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். ஆளுநர்கிட்ட டியூட்டி இவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டு சென்ட்ரல்கிட்ட வேகன்சி எடுத்து இங்கே வேலை செய்ய கொடுக்கணும். ஊடகங்கள்ட கடமை என்ன, சும்மா காசு கூட இடுவாங்கண்டே. பார்த்தீங்களா, இங்கே இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்க பிறவழியான அத்தனை ஊடகங்களையும் நான் சாட்டுறேன். என்னன்னா அத்தனை ஊடகங்களுக்கு நான் பர்சனலாக ஆதாரங்களோடு அனுப்பியிருக்கேன். எத்தனை பேருக்கு வேலை இல்லை, சம்மந்தப்பட்டேன், கேட்கப்பட்டிருக்கேன். சரிதானே. ஸோ எந்த ஊடகமே அதை போடலை. கேட்டால் போடுறோம்னா போடலை. ஆனால் எங்கேயாவது காசு கொடுத்தா ரச்சி துண்டுக்கு வாலாட்டின நாயன்னு இதே மாதிரி நக்கி கொண்டு போய் நிற்கிறாங்க. வெளிநாட்டுக்காரன் காசை டாலரில் கொடுத்தான்டா நக்கி கொண்டு போய் நாவாற்ற ஊடகங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கு. தரமான ஊடகம் ஒன்று நடத்த யார் தயாராக இருக்கிறீங்க சொல்லுங்க. அது நானே செய்வேன் காலப்போக்கு. நீங்கள் யாரும் சேர்த்தவே இல்லை. சரியோ, புலம்பெயர் தேசத்தில் நாடு பிடிக்கிற வேணும் இவர்களும் இங்கே யாழ்ப்பாணத்தில் சிறந்த ஊடகத்தை ஒன்று சொல்லுங்க. நக்கி தின்னாத நாய் ஒரு ஊடகத்தை காட்டுங்க. யூடியூப் நக்கி தின்னி நாயலண்டாலும் சரி, எந்த நாயலண்டாலும் சரி, காசை கொடுத்தா அது ரச்சி துண்டுக்கு வாலாட்டுற மாதிரி நக்கி கொண்டு எல்லாத்தையும் போடுது. அது பிரச்சனை இல்லை, அவனுக்கு வருமானம் வேணும். நானே நிறைய பேருக்கு நியாயமாக நடக்கிற யாழ் அல்ட்ரா எஃப்எம் இப்போ யாழரசன் நண்டு இருக்குது, அவர்களுக்கே நான் தெரிஞ்சவர்கள்ட்ட விளம்பரம் எடுத்து கொடுத்துக்கேன். அவன் ரன் பண்ணவன், அவன் முயற்சி எடுத்துனவன் இல்லையோ சரியா. ஜெஃப்னா யூனிவர்சிட்டி உடல் எழுதினவர் நிறைய பேர் அவரோட இருந்தவர். அவர்களுக்கு காசு வேணும், அது தவறு இல்லை. ஆனால் சமூகத்தில் நடக்கிற இப்படியான பிரச்சனைகள் ஆதாரங்களை கொடுத்து போட இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஊடகமாக கருத முடியாது. நாங்கள் கொடுத்த அனைத்து ஊடகவியலாளர் பிரபல்யமான யூடியூப் பாக்களில் இருந்து பிரபல்யமான ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொரு நிகழ்வுகளில் நக்கி தின்னுறவங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். வாலாட்டி நாய்களாக காசு எறிஞ்சா அது அமெரிக்கன் டாலரோ, கனேடியன் டாலரோ, யூஎஸ்டி, ஈரோ, ஜிபிபி இவ்வளவு நக்குங்கிற ஊடகங்கள்லாம் இங்கே இருக்குது. எல்லா ஊடகம் இந்த அனைத்து ஊடகங்களும் இங்கே இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்க அனைத்து ஊடகங்களுக்கு நான் கொடுத்துருக்கணும். என்னண்டு, அதாவது இந்த மலேரியாவால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சம்பந்தப்பட்டவர்களை காய்ச்சிருக்கிறார் கான்ஃபரன்ஸ் காலில். இது வரைக்கும் ஆதாரங்களை கொடுத்து எதுவுமே போடல. ஆனால் கல்யாண வீடு, செத்த வீடு, அந்த வீடு, இந்த வீடு, கோயில் விழா, அது இது போகிற பிரச்சனை இல்லை. எல்லா நாயிலுமே
நக்கி கொண்டிருக்குகள் நாயர். நக்கி தின்னி நாயலுக்கான பதிவு இது ஊடகவியலாளர்கள். நீங்கள் நக்குங்கடா நாயலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நக்கி தின்னி நாயலை அங்கே நக்கி போட்டு அப்பப்போ இப்படியான சமூகத்தில் இருக்கிற அக்கறையான பதிவுகளை போடலாமே, போட மாட்டேங்க. ஏனென்றா நிறைய சமூக ஊடகங்கள் வந்து பிளவிட்டு நான் கிழிச்சிருக்கிறேன். சரி, அதை விட்டுரு. எந்த விஷயம் இல்லை, எந்த கோயில் இல்லை, எந்த ஏதாவது பிரச்சனை தானே கொடுத்துருவேன். எங்களோட கோயில் விஷயம் கூடி காசு கொடுத்தான் போட்டது. அது எந்த ஊடகம் வேண்டாம். சிலது ஆன்மீக பதிவுகளுக்கு சிலது இன்னும் கூட போட இல்லாமல் இருக்குது. அது ஒரு பிரச்சனை. அது எங்களோட நட்பு ரீதியான இது. ஆனால் நீங்கள் சமுதாய பணிகளுக்கும் காசு எதிர்பார்க்குறீங்களா எங்களுக்கு தெரியாது. சில $50 தாரண்டா போடுக்கலாம் இந்த மலேரியா பிரச்சனை. இனி அதைத்தான் யோசிக்கும். அப்போ இப்போ மைண்ட் எப்படி திங்க் பண்ணுதுண்டா, காசை உழைன்னு தான் திங்க் பண்ணுது. காசை உழைச்சி கெட்டதுக்கு சாமி படம் மாதிரி, கெட்டதுக்கு லஞ்சம் கொடுத்த காலம் மாதிரி நல்லதுக்கு லஞ்சம் கொடு. ஊடகத்துக்கு காசை கொடுத்து போட வச்சா லஞ்சம் தானேப்பா இது. கல்யாணம் விடண்டா போடுறான். சரி, அதே காசு இதை கொடுத்தான்டா இதையும் போடுவான். அதாவது மலேரியா டெங்கால பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேருக்கு பாதிப்பு இருக்குது. ஒரு 2 பேருக்கு வேலை கொடுத்தா 1.5 லட்சம் தான் போகும் மேக்சிமம். ஆனால் அந்த 2 பேர்ட்ட அங்கே அந்த வேலை இல்லாதால 200 பேருக்கு மலேரியா வருது, டெங்கு வருது. அது ஆஸ்பத்திரி செலவழிக்காத விட கூட இது யாரும் பார்க்கலாம். ஸோ இது வந்து திருப்பி ஒன் செகண்ட் ரிப்பீட்டு. முதலாவது மக்களுங்க கடமை. நீங்கள் உங்களோட ஜிஎஸ் டிவிஷனில் போய் உங்களோட ஜிஎஸ்க்கு எழுத்தில் கொடுங்கோ. எங்களுக்கு வந்து இங்கே நுழம்பு தொல்லை, கடி தாங்க முடியல, வருத்தம் வருது, எங்களுக்கு நுழம் படிக்கிற ஆளை போடையா ஜிஎஸ்க்கு எழுதி கொடுங்க. ஜிஎஸ் என்ன செய்யணும், நீ கவர்னருக்கு அல்ல உனக்கு மேலே உள்ளவருக்கு சொல்லணும். இப்படி வேக்கன்சி மக்கள் கேட்கணும். கவர்னர் என்ன செய்யணும், சென்ட்ரலுக்கு நீங்கள் எழுதணும். இங்கே இவ்வளவு வேக்கன்சி இருக்குது, மக்கள் நுழம்பு பிரச்சனை இருக்குன்னா உடனே நடவடிக்கை வேக்கன்சியை கிரியேட் பண்ணிட்டு ஆல்ரெடி 70 வேலை இல்லாமல் இருக்கான. இங்கே வேலை இல்லாத இருக்கிறதுல எத்தனை பொம்பளை பிள்ளைகளுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, எத்தனை ஆண்களுக்கு திருமணம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் முக்கிட்டு முன்னாகிட்டு இருக்கீங்க கதிரைக்கு சூடாகிக்கொண்டு. நீங்கள் டாக்டர் பவானந்த ராஜா இருந்தாலும் சரி, ரஜீவனாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தது இளங்குமரனாக இருந்தாலும் சரி, ஹெர்னியம்மா வாராண்டா கவட்டை குளிச்சோன்னு ஓட தெரியுது, இது தெரியல. அடுத்தது குறி கட்டுவான் ஜட்டி என்னாலும் சரி. என்னடா ஜட்டி போடுறீங்களா போட இல்லடா நீங்கள்? நான் வேற மாதிரி கேட்சிடுவேன். ஸோ இதுவே அதுக்கு அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் தான் இதை செய்ய வேணும். உங்களை நம்பி தான் போட்டுருக்கு. நான் போட்டுறேன் ஐயா, பேலட் ஷீட் வேண்டாம், ஃபோட்டோ காப்பி எடுத்து வந்துருக்கோம். NPP நான் போட்டேன். நான் கேட்பேன், நான் கேள்வி கேட்டுருக்கு. 5 வருஷம் நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கு நீ பதில் சொல்லத்தான் போனேன். 4 பேர் இங்கே இருக்கு, 3 MP பதில் சொல்லத்தான் போகணும். இங்கே தேடி வந்தவங்கள இருந்து மற்றது நேஷனலிஸ்டில் வந்த 6 பதில் சொல்லத்தான் போகணும். நேஷனலிஸ்டில் போடைக்க நீங்கள் ஒன்று யோசிக்கணும். அந்தந்த நாட்டு தமிழ் தெரிஞ்சவனா போடுவோம். எங்கேயும் இருக்கிற தமிழ் சொன்னால் எங்களுக்கு தமிழ் வாங்குது இல்லை, உங்களுக்கு வாராட்டி நான் இறக்கிறேன்னு போட்டு விடுறது. அறிவு விட்டவங்க அந்த காலத்தில் புலிப்படம் தான் படித்தவங்க நிறைய கேட்கலன்னா, இந்த காலத்தில் நீங்கள் என்னாலும் கேட்டு நடவங்க. அறிவுள்ளவங்க, புத்திசீலி, என்ன விடு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இவன் ஏன் போட்டது நான் சொல்லல. சரி, சொன்னாலே ஏதோ செய்கிறான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அப்பப்போ போகிறது, நாங்கள் பாடசாலைகளுக்கு போக மாட்டோம், நாங்கள் எந்த விழாக்களும் கலந்து கொள்ள மாட்டோம், எம்பிக்கு போக மாட்டாங்கன்னு போனால் முழு மாலை இவங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் மன்சூர் அலிக்கான படம் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், சொல்லுவாங்க நான் அரசியலுக்கு வந்தேன்டா ஒருத்தரை உங்களுக்கு செய்விட மாட்டாடு. நானும் தான் பார்த்தோன்னு திறமன்னாச்சேன். என்னடா எல்லா உள்ள நான் தான் செய்வேன். அதனால தான் இங்கே இருக்கிறார்கள். ஸோ இது அரசியல்வாதிகளுக்கு ஊடகங்களை நக்கி தின்னி நியாயங்களை இதுகளை அப்பப்போ போடும் கூட, போய் நக்கி தின்னும் கூட. கனடியன் டாலர், அமெரிக்கன் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து எல்லாம் டாலர் ஆகும். ஈரோ, எந்தெந்த நாடு ஈரோ, ஜெர்மனி என்னது சுவிஸ் ஃப்ராங்க் நினைக்கிறேன். ஈரோ வர்ற ஐரோப்பியன் கம்பெனிலாம் ஈரோ. ஆக இவன் மட்டும் பிரிஞ்சு போயிருக்கு ஏதோ ஒரு நாடு, UK. அப்போ அவனோட பவுண்ட்ஸ், யூரோப்பியன் கண்ட்ரி, இட்டாலி ஈரோ வந்தோடனே இதே தான் ஊடகங்கள் செய்கிற வேலை. நாயலை நக்கி தின்னுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பப்போ இதுகளையும் போடுங்க. வேறு என்ன யாராட்ட மக்கள்கிட்ட கடமை சொல்லியாச்சு, GS கடமை சொல்லியாச்சு, கவர்னர் கடமை சொல்லியாச்சு, சென்ட்ரல் கடமை சொல்லியாச்சு. ஜனாதிபதியை தலையிடணும். அவருக்கு நுழம்பு கடிக்காது, அவருக்கும் கடிக்கும். அவர் வட்ட கோப்பையில் சாப்பிட்றேன், வடிவான கோப்பையில் சாப்பிட்றேன்னு இறக்கி விடுறதுக்கு $500 போகுது. அவள் கரணியம்மா நடந்து தானே போவா. இங்கே பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி சரி $300 பெட்ரோல் போட்டால் கொண்டே விடுவான். அதை ஊடகங்களில் போகிறதுக்கு 300 கோடி. இப்போ RTI போட்டால் தெரியுமே இந்த வண்டவாளங்கள் ஆட்டங்கான வச்சிருவேன். திருப்பியும் சொல்கிறேன், சரிதானே? ஒன்ஸ் அகேன் ஐ வார்னிங், செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, இல்லாட்டா நான் வேலை செய்ய வேண்டியிருக்கு.
நான் வந்து மூளை உள்ளவன், இந்த தூக்குறதுக்கு அடிபிடி பிடிக்கிறவையெல்லாம் எனக்கு சரி வராது. இதப்பா இப்போ அவ்வளோதான். நான் இதில் 1% பாய்ச்சாலும் நீங்கள் ஆடிடுவீங்க. சரிதானே? கண்டிப்பாக 1% யூஸ் பண்ணால் நான் ஆடிடு. அது பார்க்கணுன்னா செய்யுங்க. இல்லைன்னா இந்த பதிவை பார்த்துட்டு 1 வீக் டைம் மலேரியாவில் நுழம்பு பிரிவில் வேலை இல்லாதவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அவ்வளோ அதுதான் இந்த நோக்கம். ஸோ யாரையாவது காயப்படுத்தணும் போக்கஸ் இல்லை. சில ஆட்டோமேட்டிக்காக டேக் ஓவர் ஆகும். கான்சியஸ் ஒன்று இருக்குது. பிழை நடக்க இன்னொரு கான்சியஸ் என்ன டேக் ஓவர் ஆகும். அது வந்து உங்களை தடவி கொண்டு இருக்கா. அது தனிப்பட்டவராக இருக்கலாம், பொதுவாக இருக்கலாம். சரிதானே? ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணி விடுறேன். ஜிஎஸ் மேருக்கு மக்கள் கொண்டே கொடுங்க. இதை பெட்டிஷன்ஸை ஜிஎஸ் வந்து உங்களுக்கு மேலே கொடுங்க. அவர் வந்து சென்ட்ரலில் கொடுங்க. சென்ட்ரல் உடனே அப்பாயின்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் பிரசிடென்ட் அல்ல பிரைம் மினிஸ்டர் நேராக பார்த்து உடனே அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிங்க. உடனாண்டு என்ன ஒரு நாள் முதல்வர் மாதிரி அடிச்சு வேலை வாய்ப்பை கொடுங்க. வேலை வாய்ப்பை கொடுத்தா மலேரியா வேற வாங்கலாப்பா. இதை விட்டுட்டு இந்தியாவில் இருக்கிற மோடி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முதல்ல கதையை கேட்குறா. நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பெரிய புத்திசாலி நினைச்சு கொண்டு இருக்கீங்க. இதை ஜெயிக்கும். சரிதானே? ஊடகங்கள் அப்பப்போ போடுங்க. இவ்வளோதான் டியூட்டி. இதுக்கு மேலே இதில் வேறு யாரும் இன்வால்வ்ஸ் இருக்கா இல்லை. பொதுமக்கள், ஜிஎஸ், அதுக்கு மேலே கவர்னர், எம்பினர் நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும். கவர்மெண்ட் கொடுக்க வச்சு ஓட்டு கேட்டு வந்தீங்க. நான் எங்கட விட்டு நான் வந்தீங்க பிச்சை எடுக்கிற மாதிரி. அது பண்ணித்தா, குரூப் பண்ணித்தா, சங்க அன்னைக்கெலாம் நான் எம்பிபிக்கு டீம் போட்டு கொடுக்க முடியும். என் டியூட்டி நான் போட்டு போடலாம். நான் எந்த மக்கள்கிட்ட போய் எம்பிபிக்கு வாக்கலையும் நான் கேட்கல. அதை வைக்குவோம். நான் அப்படி கேட்கல. எந்த முடிவத்தை நிற்கலாம் மக்களில். சரிதானே? அது வேண்டித்தான், இது வேண்டித்தான். ஆக்களுக்கு குரூப் கொடுத்துதான் சப்போர்ட் பண்ணா தான் நல்ல சேவை செய்கிறீங்கன்னு தான். ஆனால் மலேரியா விஷயத்தில் இன்றைக்கு என்பிபி மௌனம் சாதிக்கிறது சரியான தவறு. ஆனால் நோய் பிடிக்கொண்டிருக்கு. நடவடிக்கைகள் கேட்டுக்கொண்டு கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.